buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so எப்படி நம்பர்ஸ் வச்சிட்டு ஒரு விதமான பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படினு பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so சேம் அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சிட்டு வேற விதமான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So previous videoல நம்ம இந்த மாதிரி அவுட்புட் தான் எப்படி எடுத்துட்டு வருது so அதுக்கு நாம என்ன மாதிரி கோட் பண்ணனும் அந்த கோடுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது ரொம்பவே கிளியரா பார்த்தோம். So இன்னைக்கு நாம என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறோம் அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நாம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த பேட்டர்னுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படினா சோ இது வந்துட்டு சேம் நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து அடுத்த ரோல நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போகும். சோ இந்த பேட்டர்ன்ல எப்படி இருக்க போகுது அப்படினா சோ 5ங்கற நம்பரை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ரோக்கு நமக்கு போகும்போது 5 க்கு முந்தின நம்பரையும் நமக்கு வந்து சேர்த்து பிரிண்ட் பண்ணனும். சோ இதுக்கு அடுத்த ரோக்கு போகும்போது இந்த 4 க்கு முந்தின நம்பர் அதையும் சேர்த்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணனும். சோ அடுத்து போகும்போது நமக்கு திரும்ப இதுக்கு முந்தின நம்பரை நமக்கு வந்து சேர்த்து பிரிண்ட் பண்ணனும். சோ இந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிட்டே போகும். சோ பிரிண்ட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் அடுத்து இப்படி போட்டுருக்கேன். பட் ஆனா இந்த பேட்டர்ன் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறது கிடையாது. இந்த பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 5ங்கிற நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு தரும்போது என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் வேரியபிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். n is equals to into of input of method யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்ல இருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். 5ங்கிற நம்பர் தராங்க, nல 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும்ங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து ரோஸ்க்காக, இன்னொன்று வந்து காலம்ஸ்க்காக, இன்னொன்று வந்து ஸ்பேஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் 5 இருந்தது அப்படின்னா ஸோ 0, 1, 2, 3, 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ உள்ள வரும்போது ஸோ சேம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்க்கறது தான். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் n-i-1 அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்ங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 5, ஸோ -0, -1 இதை சால்வ் பண்ணும்போது 4 வரும். ஸோ 4 ஸ்பேசஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ரேஞ்ச் 4 இருக்கும். ஸோ அப்போ 0, 1, 2, 3. ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸ்க்கு 0 ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷனுக்கு நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல தான் பிரிண்டிங்கான லைன் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i+1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ i+1ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஐயில் வந்துட்டு என்ன வேல்யூ இருக்குன்னு போய் பார்க்கும். ஸோ 0 இருக்குது. 0+1 வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ 1 அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0ங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 போய் நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். ஸோ உள்ள வரும்போது பிரிண்ட் n-j அப்படின்னு நான் இந்த இடத்துல கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ nல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா nல வந்துட்டு என்கிட்ட 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஜே அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜே வந்து எதனால் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூவை எடுக்கணுங்கிறதுக்காக. பிகாஸ் அடுத்தடுத்த லைன் நம்மளுக்கு போகும்போது வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இன்னர் மோஸ்ட் லூப்பில் இருக்கக்கூடிய வேரியபிளை தான் நம்ம வந்து எடுக்கணும். பிகாஸ் ஐ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்டையர் ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரோக்கு போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரோக்கு போகும்போது தான் இந்த வேல்யூ வந்து மாறும். ஸோ திரும்ப அடுத்த ரோக்கு போகும்போது தான் இந்த வேல்யூ வந்து மாறும். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் கோடில் நம்ம வந்துட்டு n-i அப்படின்னு நான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதே இந்த கோடில் ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததில் 5க்கு முந்தின நம்பரையும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து முந்தின நம்பர் பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல n-jங்கிற கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 5ல வந்து nல வந்துட்டு 5 இருக்குது. ஜேல என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ 5 - 0 நம்மளுக்கு வந்து 5 இருக்கும். ஸோ 5 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து இங்கே ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்து திரும்ப மெயின் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அடுத்து 1க்கு போகும். ஸோ திரும்ப அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த ஃபார் லூப் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதில் நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்டெப்பை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ரேஞ்ச் மெத்தட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து உள்ள வரும். ஸோ i+1 சொல்லியிருக்கும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 1. ஸோ 1+1 வந்து 2. ஸோ ரேஞ்ச் 2 எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 0, 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஜே வந்துட்டு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 - 0 பண்ணும். 5 - 0 பண்ணும்போது 5னு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இங்கே ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஜே வந்து இதை போய் பார்க்கும். ஸோ 5 - 1 பண்ணும்போது 4. ஸோ 4 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து ஐட்ரேட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபார்ல போட்டு வெளியில் போயிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 2க்கு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்பேசஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து உள்ள வரும் i+1 அப்படின்னா 2+1 வந்துட்டு 3. அப்போ 0, 1, 2 அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஜே வந்துட்டு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல 5ஓட எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும். ஸோ 5 - 0 வந்துட்டு 5. அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு 5 - 1 வந்துட்டு 4. அதுக்கப்புறம் 5 - 2 வந்துட்டு 3. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மெயின் ஐட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணும். 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ சேம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். உள்ளே வந்துட்டு i+1. ஸோ 3 + 1 வந்துட்டு நம்மளுக்கு வந்து 4. அப்போ 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் என்னோட வேல்யூ வந்துட்டு 5, ஜேயோட வேல்யூ வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 5 - 0 வந்துட்டு 5, 5 - 1 வந்துட்டு 4, 5 - 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 3, 5 - 3 பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபாரில் போய்ட்டு வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு நம்மளுக்கு திரும்ப இந்த 4 போய் நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ளே வரும். இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ இந்த ஐட்ரேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ i+1 அப்படின்னா 4 + 1 வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 இருக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். இப்போவும் உங்களோட என்னோட வேல்யூ வந்துட்டு 5 தான். ஸோ இது வந்து ஜே வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஒன்னொன்னும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணும். 5 - 0 5, 5 - 1 வந்துட்டு 4, அதுக்கப்புறம் 5 - 2 வந்துட்டு 3, அதுக்கப்புறம் 5 - 3 வந்துட்டு 2, அதுக்கப்புறம் 5 - 4 பண்ணும்போது இந்த இடத்துல 1. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப ஐட்ரேட் பண்ண பார்க்கும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபாரில் போய்ட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல சின்ன சேஞ்ச் தான். இந்த இடத்துல i+1 மாற்றிருக்கும். இந்த இடத்துல n - jன்னு மாற்றிருக்கும். ஸோ அதுதான் ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில் மேசிவாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வருது, ஸோ அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.